Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad bin Abdullah amma ba'd. என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நாங்கள் ரமலானுடைய நடுப்பத்தை அடைந்து அதிலே இரவு நேர நடுப்பத்தை அடைந்து அதை நிறைவுற்றவர்களாக இன்றைய தினம் இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்றைய இந்த வகுப்பிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து நாங்கள் இடையிலே விழிக்கின்ற பொழுது அழகிய ஒரு திக்ரை, அழகிய ஒரு பிரார்த்தனை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்த்து கொள்வோம். பொதுவாக நானும் நீங்களும் முக்கியமாக கேட்க வேண்டிய இந்த பிரார்த்தனை தான். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் இரவிலே உறங்குகின்றார். அவர் உறங்கி இடையிலே தூக்கம் கலைந்து கண் விழிக்கின்றார், அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்திலே அவர் எழும்புகின்றார். அவர் எழும்பி புகாரியிலே 1154வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் தூங்கி இடையிலே எழும்புகின்றார், அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்திலே இடையிலே எழும்புகின்றார். இந்த நேரத்திலே எழும்பி அவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் இரவிலே தூங்கி இடையிலே அவர் எழும்புகின்ற அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை என்றும், லஹுல் முல்கு, அவனுக்குத்தான் இந்த உலகத்தினுடைய அத்துணை ஆட்சி அதிகாரங்களும், வலஹுல் ஹம்து, இன்னும் அவன்தான் இந்த உலகத்தினுடைய புகழனைத்தும் அவனுக்குத்தான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்கள் மீதும் அனைத்து வஸ்துக்கள் மீதும் சொந்தக்காரனாக இருக்கின்றான் என்ற பிரார்த்தனையை ஓதிவிட்டு தொடராக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழனைத்தும், வசுப்ஹானல்லாஹ், இன்னும் அவன் தூய்மையானவன், வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹுவை அன்றி வேறு கடவுள் இல்லை, அவன்தான் மிக பெரியவன், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாங்கள் நன்மை செய்யக்கூடியதாக இருந்தாலும் அல்லது நாங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம், அல்லாஹுடைய உதவியின் பிரகாரம் தான் அது நடக்கும் என்ற இந்த பிரார்த்தனையை ஒருவர் ஓதுகின்ற பொழுது அவர் ஓதி இதற்கு அடுத்ததாக சும்ம கால, பிறகு அவர் கூறிக்கொள்ளட்டும், அல்லாஹும் மக்ஃபிர்லி, இறைவா நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று நாங்கள் செய்த பிழைகளை எல்லாம் இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது, அல்லது அவு துஆ உஸ்துஜீப லஹு, அவர் தன்னுடைய தேவைகளை எல்லாம் இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுதோ இறைவன் அவருடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபஇன் தவல்லா வஸல்லா குபிலத் ஸலாத்துஹு, இவர் இப்படி அழகிய முறையிலே எழும்பி அவர் இந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு பிறகு அவர் இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் செய்துவிட்டு அழகிய முறையிலே வுலு செய்து 2 ரக்காத் தொழுகின்ற பொழுதோ அவருடைய தொழுகைகளையும் இறைவன் அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உபாதா பின் சாமித் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள். எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த முறையிலே நாங்கள் தூக்கத்திலிருந்து இடையிலே எழும்பி அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்திலே நாங்கள் எழும்பி இந்த பிரார்த்தனையை நாங்கள் சொல்லிவிட்டு முதலாவது சும்ம கால, பிறகு அல்லாஹும் மக்ஃபிர்லி, எங்களுடைய பிழைகளை எல்லாம், நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம், நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களாக இருக்கலாம், அல்லது தெரிந்த செய்த பாவங்களாக இருக்கலாம், அல்லது சபைகளிலே செய்த பாவமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் கூட்டாக செய்த பாவங்களாக இருக்கலாம். இந்த பிழைகளை எல்லாம் இறைவனிடத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கின்ற பொழுது இறைவன் அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை. அல்லது அதை தொடர்ந்து அவர் தன்னுடைய தேவைகளை எல்லாம் இறைவனிடத்திலே அந்த இரவு நேரத்திலே கேட்கின்ற பொழுது, தன்னுடைய தேவைகள் என்றால் என்ன?
எங்களது குடும்பத்துக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், அல்லது எங்களுடைய பொருளாதாரத்திலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் இறைவனிடத்திலே நாங்கள் அந்த நேரத்திலே கேட்டு பிறகு அழகிய முறையிலே வுலு செய்து 2 ரக்கா தொழுகின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக இறைவன் எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. எனவேதான் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.